Hi everyone, welcome to our channel Satya Super Samayal. இன்னைக்கு நம்ம instant மஞ்சள் hair dye தான் பண்ண போறோம். Instant hair dye யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க தலை குளிக்க தேவையில்லை. அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்க வெளிய போய்க்கலாம். இந்த instant மஞ்சள் hair dye பண்றதுக்காக first அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் நான் வச்சிருக்கேன். நீங்க இந்த hair dye பண்றதுக்காக செப்பரேட்டா ஒரு இரும்பு தோசைக்கல் இல்லனா இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மஞ்சத்தூள், எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாதது. இதை இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும். இதை ரோஸ்ட் பண்ணுறப்போ அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹோம்மேட் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டை அப்ளை பண்ணும்போது அந்த கருப்பு கலர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இறங்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த ஹோம்மேட் ஹேர் டையில் நம்மளுக்கு இல்லை. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஹேர் டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மஞ்சத்தூள் கிருமி நாசினி, அது நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இதை ரோஸ்ட் பண்ண அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது இன்னமும் நம்மளுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் தலை குளிக்க தேவை கிடையாது. இதை டிரெக்டாக நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வெளியே போய்க்கலாம். அடுத்து நீங்கள் எப்போ தலை குளிக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த கருப்பு முடி அப்படியே இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லோ கலரில் இருந்த அந்த மஞ்சத்தூள் இப்போ ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இது கூட நான் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே டோட்டலாக 2 ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணேன். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டையோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கடுகு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு எண்ணெய் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் நல்லா நீளமாக வளர ஹெல்ப் பண்ணும். என் தலையில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கும். ஆல்சோ ஒயிட் ஹேரை பிளாக் ஹேராக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். டையோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் டிரெக்டாக வெளியில் போய்க்கலாம். தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் அப்படியே இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் மஞ்சள் ஹேர் டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.